ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லலாம் வீட்லலாம் நல்லது நடக்கும்போது, பூசணிக்காய் அல்வாய் அப்படிங்கிறது ரொம்ப பேர் போனது. பீமபுஷ்டி அல்வான்னு சொல்லுவாங்க அது. அந்த பூசணிக்காயில இருக்கக்கூடிய அந்த சாறை நல்லா எடுத்து, அந்த பூசணிக்காயில் இருக்கக்கூடிய அந்த நார்ச்சத்து இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்து, நெய்யில போட்டு நன்றாக வதக்கி, இந்த பூசணிக்காயுடைய சாறில் சர்க்கரை சேர்த்து பாகாக கலந்து, இவை ரெண்டத்தையும் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு அல்வாக்கு தான் பூசணிக்காய் அல்வா அல்லது பீம புஷ்டி அல்வான்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி குழந்தைங்க வீட்டில் பலவீனமாக இருக்கும்போது, குழந்தை பெற்ற பெண்கள் வீட்டில் உடல் தேராமல் இருக்கும்போது, ஒரு இதய நோயோ அறுவை சிகிச்சையோ ஒரு விபத்தோ ஆன பிறகு உடல் தேற்றம் ஏற்படாத போது, உடலில் அதிக சூடினால் வெட்டை நோய்கள் சார்ந்த சிரமங்கள் ஏற்படும் போது, பெண் குழந்தைகளுக்கு மிக அதிகமாக ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் சார்ந்த கோளாறுகளோ அதீத உதிரப்போக்கு சார்ந்த கோளாறுகளோ ஏற்படும் போது, கிராமங்களில் இன்றும் இனிப்பாக உணவாக கலந்து கொடுக்கக்கூடிய ஒரு சுலபமான மருந்து எதுனா வெண்பூசணியில் செய்யக்கூடிய இந்த அல்வா தான்.